மிஷினரி வேல்யூ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மிஷினரியோட வேல்யூ 70,000 ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா கொஸ்டின்ல. ஸோ மிஷினரி வேல்யூ 70,000க்கு 10%னா 10/100 எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். 0 கேன்சல் ஆயிடுச்சு, 0 கேன்சல் ஆயிடுச்சு, ரிமைனிங் எவ்வளவு 7,000 ருபீஸ் இருக்கு. மிஷினரி வேல்யூ டிப்ரிஷியேட்டட்னு கொடுத்துருக்காங்களா, டிப்ரிஷியேட்டட்னா குறையுது. மிஷினரி வேல்யூ குறையும் போது அசட் வேல்யூ குறையும். ஏன்னா மிஷினரி அசட்டை சேர்ந்தது. ஓகேங்களா, அசட் வேல்யூ குறைஞ்சதுன்னா ரெஸ்பெக்டிவ் அசட் அக்கௌண்ட் என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். அப்போ மிஷினரி அக்கௌண்ட் என்ன பண்ணிட்டோம், கிரெடிட் பண்ணிட்டோம். என்ன டெபிட் பண்ணியிருக்கோம், ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஜேர்னல் என்ட்ரியில ரீவால்யூஷன் அக்கௌண்ட் எங்க இருக்குன்னு பார்க்குறோம். ரீவால்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைடில் இருக்குங்களா. அப்போ என்ன செய்யறோம், ரீவால்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைடு போயிட்டு அதோட ஆப்போசிட் அக்கௌண்ட் என்ன இருக்கு, மிஷினரி அக்கௌண்ட். அந்த மிஷினரி அக்கௌண்ட் 7,000 ருபீஸ் டெட்டார்ல என்ட்ரி பண்றோம். டூ மிஷினரி அக்கௌண்ட் 7,000 ருபீஸ். அடுத்தது ஜேர்னல் என்ட்ரி டிரான்சாக்ஷன்